வணக்கம். இன்னைக்கு நாம 1001 இரவுகள்ல இருந்து ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆச்சரியமான ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு கதையால ஒருத்தரோட உயிரை காப்பாத்த முடியுமா? அப்படி ஒரு கேள்வியோட தான் நாம இந்த கதைக்குள்ளேயே போக போறோம். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இது ஒரு உயிரோட கதை இல்ல, 2 உயிர்களோட கதை. இந்த கதையை நமக்கு யாரு சொல்றாங்கன்னா, ஷெஹர்சாத். இவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம். ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு கொலவெறி பிடிச்ச சுல்தான் கிட்ட கதை சொல்லணும். எதுக்கு தெரியுமா? பொழுது விடியற வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்காக. அதனால ஒவ்வொரு கதையையும் கரெக்டா ஒரு செம்ம த்ரில்லிங்கான இடத்துல நிறுத்தணும். அப்பதான் சுல்தான் அடுத்த நாள் கதையை கேட்கறதுக்காக அவளை கொல்லாம விடுவான். அவளோட உயிரே இந்த கதைக்குள்ள கதை சொல்ற ஒரு டெக்னிக்கை நம்பிதான் இருக்கு. அப்படி சுல்தானை தான் கதைக்குள்ள கட்டி போடுறதுக்காக அவ சொன்ன ஒரு கதை தான் நாம இப்ப பார்க்க போற இந்த வியாபாரியும் பூதமும் கதை. சரி வாங்க, இப்போ ஷெஹர்சாட் சொன்ன அந்த கதைக்குள்ள நாம போகலாம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெரிய பணக்கார வியாபாரி ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்றார். அவரோட பயணத்துல 4வது நாள். வெயில்னா அப்படி ஒரு வெயில், உடம்பெல்லாம் சோர்ந்து போகுது. அப்போதான் அவர் கண்ணுக்கு ஒரு சோள மாதிரி ஒரு இடம் தெரியுது. அங்க இருந்த ஒரு நீரூற்றுல கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு கொண்டு வந்திருந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் ரொம்ப இயல்பா அந்த கொட்டைகளை எடுத்து பக்கத்துல தூக்கி எறிகிறாரு. அப்போடான்னு அவர் நிம்மதியா உட்கார்ந்திருக்கார். அப்போ திடீர்னு பாலைவனத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான உருவம் அவரை நோக்கி வருது. அந்த ஒரு நொடியில அந்த இடத்தோட மொத்த அமைதியும் காணாம போகுது. அது வேற யாரும் இல்ல, ஒரு பெரிய பூதம் நேரா அந்த வியாபாரி முன்னாடி வந்து நிக்குது. நின்னுட்டு அந்த வியாபாரியோட இதயமே நின்னு போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. எழுந்துரு, என் மகனை கொன்ன மாதிரி உன்னையும் கொல்ல போறேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. இதை கேட்ட வியாபாரிக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல, அப்படியே ஆடி போயிட்டாரு. வியாபாரி உடனே, என்னது, நான் எப்படி உங்க மகனை கொண்டிருக்க முடியும்? நான் அவரை பார்த்தது கூட இல்லையேன்னு பதறார். அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, நீ பேரிச்சம்பழ கொட்டையை தூக்கி எரிஞ்சப்போ என் பையன் அந்த வழியா போனா ஒரு கொட்டை நேரா அவன் கண்ணுல பட்டு அவன் செத்துட்டான்னு. பாருங்க, இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். வியாபாரிக்கு அது சர்வசாதாரணமா தூக்கி போட்ட ஒரு கொட்டை. ஆனா பூதத்தோட பார்வையில அது ஒரு கொலையாயுதான். வியாபாரி எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம், ஐயோ அது தற்செயலா நடந்துச்சுன்னு சொல்லியும் அந்த பூதம் கேட்கவே இல்லை. ஒரே பிடிவாதமா, அதெல்லாம் முடியாது, என் மகனை நீ கொன்ன மாதிரி உன்னையும் நான் கொல்லதான் போறேன்னு கராரா சொல்லிருச்சு. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல, சாவு உறுதின்னு வியாபாரிக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால அவர் ஒரு கடைசி முயற்சியில இறங்குறார். ஆனா அவர் தன் உயிருக்காக போராடல, கொஞ்சம் நேரத்துக்காக போராடுறார். அவர் போதத்துக்கிட்ட, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் என் மனைவி பிள்ளைகளை பார்த்துட்டு விடை பெற்று வரணும், என்னோட சொத்து பத்து கடன் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு வரணும், நான் சத்தியமா திரும்பி வந்துருவேன், என் வார்த்தையை நம்புங்க தன் நேர்மையை பணைய வச்சு கேட்கிறார். வியாபாரியோட இந்த நேர்மையை பார்த்த பூதம் கொஞ்ச நேரம் யோசிக்குது. அப்புறம் சரின்னு ஒத்துக்குச்சு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், சரியா 1 வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு திரும்பி வந்து சாவை ஏத்துக்கணும். இந்த 1 வருஷத்துல வியாபாரி என்ன செஞ்சாருங்கிறது தான் அவரோட குணத்துக்கே ஒரு பெரிய சாட்சி. வீட்டுக்கு போன அவர் தன்னோட கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கிறார், ஏழைகளுக்கு தானம் பண்றார், உயில் எழுதுறார், தன் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக நாள் தவறாம சரியா 1 வருஷம் கழிச்சு அதே நீரூற்றுக்கு திரும்பி வர்றார். இப்போ அந்த நீரூற்று பக்கத்துல வியாபாரி உட்கார்ந்திருக்கார். பூதம் எப்போ வரும், நம்ம கதை எப்போ முடியும்னு ஒருவித பயத்தோட காத்துட்டு இருக்கார். ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடக்க போகுது. ஏன்னா அவர் அங்க தனியா இல்ல. அவர் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அந்த வழியா போன ஒரு வயசான பெரியவர் வர்றார். அவர் கூட ஒரு பெண்மாண்டு இருக்கு. அவர் வியாபாரி கிட்ட என்ன விஷயம்னு கேட்கிறார். வியாபாரி நடந்ததெல்லாம் சொன்னதும் இன்னும் 2 பேர் அங்க வராங்க. ஒருத்தர் கூட 2 கருப்பு நாய்கள், இன்னொருத்தர் தனியா. 3 பேருமே வியாபாரியோட இந்த விசித்திரமான கதையை கேட்டுட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லி அங்கேயே இருக்க முடிவு பண்றாங்க. சரியா நேரம் வந்ததும் அந்த பூதம் ஒரு பெரிய புகைமண்டலம் மாதிரி கிளம்பி வந்து வியாபாரியோட கழுத்தை பிடிக்குது. அவ்வளவுதான், கதை முடிய போகுதுன்னு எல்லாரும் நினைக்கிற அந்த நொடியில அந்த 3 பெரியவர்கள்ல முதல் ஆள் தைரியமா முன்னாடி வர்றார். அவர் பூதத்துக்கிட்ட நேரா போய் ஒரு சவால் விடுறார். 1 நிமிஷம் நில்லு, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். நான் சொல்ல போற கதை இந்த வியாபாரிக்கு நடந்ததை விட ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருந்துச்சுன்னா நீ இவரோட தண்டனையில 3ல் 1 பங்கை குறைக்கணும், சம்மதமா அப்படின்னு ஒரு பந்தயம் கட்டுறார். இப்படி ஒரு சவாலா அந்த பூதமும் எதிர்பார்க்கல. அதுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி உன் கதையை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுது. பாருங்க, ஒரு மரண தண்டனை நடக்க வேண்டிய இடம் இப்போ ஒரு கதை சொல்லும் போட்டியா மாறிடுச்சு.
சரியா இந்த இடத்துல முதல் பெரியவர் கதையை சொல்ல ஆரம்பிக்க போற அந்த த்ரில்லான மொமெண்ட்ல நம்ம ஒரிஜினல் கதையை சொல்லியிருக்காங்களே ஷெஹர்சாட், அவங்க சுல்தான் கிட்ட கதை சொல்றத நிறுத்திடுறாங்க. விடிஞ்சிடுச்சு, இப்போ சுல்தான் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த நாள் வரைக்கும் காத்திருந்தே ஆகணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கதைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு. அது ஒரு ராஜாவையே கட்டி போட முடியும், ஒரு மரண தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும். அது மட்டும் இல்ல, இங்க நம்ம பார்த்த மாதிரி ஒருத்தரோட உயிருக்கான விலையாவே ஒரு கதை மாற முடியும். உண்மையிலேயே ஒரு கதையால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? இதுக்கு உங்க பதில் என்ன?